ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேயே விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம்லாம் இப்படி தான் கிடக்கு, இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இப்போ டிஃபன் எடுக்கலான்னு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இனிமேல் தான் மதியானம் சமைக்கணும். ஸோ இப்போ என்ன டிஃபன் எடுக்க போகிறேன்றதை பார்த்துக்கலாம். ஸோ கசப்பும் இனிப்பும் சேர்ந்து தான் வாழ்க்கை. ஸோ கசப்பான விஷயங்களை விட்டுட்டு நல்ல ஒரு விஷயங்களை மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், இனிமையான விஷயங்கள் மட்டும் நம்ம லைஃப்பில் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த டேவே. ஓகே, நான் மதியானம் கொஞ்சமாக பாயசம் வச்சுட்டு என்னோடய சமையலை நான் துவக்கலான் இருக்கேன். விளக்கேற்றி ஊற்றி சாமிக்கு பூஜை பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளாக இதை வச்சு முடிச்சுக்கலான்ட்டு. ஓகே, காமி இல்லையா, அதை வச்சு காலை டிஃபனை முடிச்சுக்கலான்ட்டு. சக்கரை போட்டுக்கோங்க தேவையான அளவு. அதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். வாழைப்பழம், மாம்பழம். ஓகே, இது ரெண்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஆப்பிள், ஆரஞ்சு, என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு இவ்வளோன்னு போதும். ஸோ சக்கரை போட்டுக்கோங்க தேவையான அளவு. சக்கரை ரொம்பையும் போட்டாலும் இனிப்பாக இருக்கும், ஏன்னா அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் இல்லையா, மூடி வச்சுக்கலாம். தேவைப்படுச்சுன்னா இன்னும் கூட போட்டுக்குவேன். ஓகே, பால், காய்ச்சின பால் இது தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன். ஓகே, பசங்களுக்கு தான் ஸ்பூனை வச்சு கிளக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இது லைட்டாக இருக்கும். ஸோ வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது, ஈஸியாக ஜீரணம் ஆகக்கூடியது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, மாவெல்லாம் கம்மியாயிடுச்சு. சரி நம்ம இதை வச்சுக்கலான்ட்டு இதே பண்ணிக்கிட்டேன். போதும்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதோட சேர்த்து. ஸோ எல்லாத்தையும் நம்ம இதிலே போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு சாப்பிட்றப்ப இன்னும் கூட ஹெல்த்தி நமக்கு. ஸோ இது போதும் லைட் டிஃபன் இன்றைக்கி. ஓகே, ஸோ இதை சாப்பிட்டு வீட்டில் பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட வேண்டியதான். ஸோ வாசலில் கோலம் போட்டிருக்கேன், அது காலையிலே விளக்கேற்றி வச்சுருக்கேன். ஓகே, போதும், நிறையவே வச்சு மூடி வச்சுட்டோன்னா பசங்க வந்தோடனே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் முடிக்கிறேன். ஓகே, கை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ வாங்க வாசலில் போய் அப்படியே ஷேர் பண்ணிட்டு சாப்பிட போகலாம். ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணாவே இது சவுண்ட் கேட்குது. ஸோ கொஞ்சம் செல்லு தெரிஞ்சோன்னே நான் எடுத்துருவேன், டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா வாசலில் நேற்று சாயந்தரமாக இந்த ரங்கோலி போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் மாதிரி பண்ணியிருந்தேன், வாழை இலையில் மீல்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ எனக்கு இந்த கோலம் பார்த்திங்கன்னா ரங்கோலின்றதை விட ட்ராயிங் பண்ண மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ரைஸு, இது என்னது மசால் தோசை, வடை, அப்பளம், வாழைப்பழம், கீரை, குலோப்ஜான், அது சாம்பார், சட்னி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது காஜி கத்திலி என்னென்னவோ பண்ணேன். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ ரைஸ், மசால் தோசை, இப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். சாயந்தரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி விட்டாச்சு. ஓகே, எங்கள் சாமி படத்தெல்லாம் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் கார்டன் ஏரியா இருக்குது இல்லையா, அங்கே வந்து இந்த சிவன் ஒன்று வாங்கினேன். ஊட்டி போகும்போதாடி ஊட்டி போகிறப்போ ஒரு சிவன் வாங்கினேன். ஸோ அதை வந்து நம்ம கார்டனில் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். யோகா பண்ணுற மாதிரி தானே இருக்குது, அவர் கண்ணை மூடி தியானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறத விட கார்டன் ஏரியாவில் ஒரு அமைதியான இடத்துல வச்சா சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த கார்டனில் வச்சுக்கிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் ஏரியாவில் இதை வச்சுக்கிட்டேன். துளசி இருந்தது, அதுக்கு கீழே அழகாக புத்தர் சிலையெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இதை வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த கோலத்தை பாருங்கள், இது வந்து பாப்பா டைல்ஸில் போட்டு பாட்டில் வாங்கியிருந்தேன், ரங்கோலி பாட்டில், அதில் போட்டிருந்தாங்க. அழகாக இருக்கு இல்லையா. ஸோ சாம்பிராணி வந்து இங்கே வச்சுக்கிட்டேன், அங்கே சாமிக்கெல்லாம் காமிச்சிட்டு இந்த கார்டன் ஏரியாவில் வச்சோன்னா கொஞ்சம் காத்தோட்டத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லாட்டா பார்த்தீங்களா நெடி வந்து இருமல்லாம் வருது இல்லையா, அதனால் இங்கே வச்சுக்கிட்டேன். ஓகே, வாங்க வாசிக்கலாம்.
இங்கே பாருங்கள் ஆண்டாள் பிக்சர் இருக்கு இல்லையா சாமி, அதை வந்து பாப்பா வந்து வரைஞ்சி ஸ்டோன் ஒர்க்கு பேர் என்ன 3D ஒர்க்கு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வரையறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஹாலிடேஸில் இது மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதை செவுத்துல சும்மா ஹேங்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செமையாக இருக்கு இல்லையா? ஓகே, பெரிய டாக்டர் வரைஞ்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி கடையாக க்யூட்டாக பின்னிருக்கேன். ஓகே, இந்த க்யூட்டான குட்டி கிருஷ்ணர் ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து டாய் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணராக அவங்க வந்து இப்போ ரெடி பண்ணாங்க. கொஞ்சம் மொட்டை தலையாக சின்ன குழந்த இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து பாப்பா வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா கிருஷ்ணராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரீக்ரியேஷன் பண்ணாங்க. ஓகே, திருப்பி பெயிண்ட் பண்ணி அழகாக இந்த ஜரி ஒர்க் உள்ள இந்த கிளாத் எடுத்து அதில் வந்து என்னது அதுடி கீழே ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ராமத்தை போட்டு பொட்டு வச்சு பெயிண்ட் பண்ணி க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர். சூப்பராக இருக்குல்ல? ஓகே ஃப்ரெண்ட், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க. வா, ரியல் குழந்தைய வச்சுருக்க மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாவ், எப்பாடி மாளிகையில் சூப்பராக இருக்குது. தொட்டில் ஆட்டுற குழந்த மாதிரி. ஓகே, உங்கள் வீட்டு சில்ட்ரனோ இது மாதிரி ஹாலிடேஸில் இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்கு செய்வாங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட், பாய். நைட்டு டிஃபனுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். தக்காளி சட்னி பண்ணணும்னு அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா குல்ஃபி பாப்பா கேட்டாங்க. ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த குல்ஃபி வந்து நல்ல பாலை வந்து திக்காக காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா காஞ்சி பொங்கி வந்ததும் நம்ம வந்து அதிலே அடுப்புலேயே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். நல்லா சுண்டை காய்ச்சணும். ஓகே, டைரெக்டாக நான் பாதாம் அந்த இது அதுமா பாதாம் மில்க் அது பவுடர் கிடைக்கிது இல்லையா, ஆச்சி பாதாம். ஓகே, இதில் 2 பாக்கெட் அதில் கலந்துருக்கேன். ஓகே, பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். ஓகே, ஆச்சி பிராண்டு. அதை வந்து இதில் 2 பாக்கெட் போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு. அதோடு சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது 1.5 டீஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அதில் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் திக்காகும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கனால இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. ஸோ ஆற வச்சு குல்ஃபி பண்ணலான்ட்டு. ஓகே, நான் கிளாஸில் தான் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸில் வச்சு ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு இல்லையா, அது போட்டு ஃப்ரீசரில் வச்சா பசங்க காலையில் சாப்பிடுவாங்க. நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஸோ நைஸ் அல்வா. குங்குமப்பூ கூட மேலே போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன்லாம் வச்சுட்டு கிச்சனை கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு அடுப்பேன். அந்த குச்சி இருக்கு இல்லையா, ஐஸ்கிரீம் குச்சி, அதை அப்படியே சொருவி வச்சிடணும். இது எல்லாருக்குமே தெரியும் தான் நான் நினைக்கிறேன். டம்ளரில் இது கொஞ்சம் கெட்டி ஆனோடனே ஊற்றி வச்சுட்டு மேலே வந்து ஒரு கவர் போட்டுட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சமாக அந்த கவருக்கு நடுப்புற கிழிச்சு விட்டு இந்த குச்சை சொருவிட்டு நல்லா ஹை இதில் ஃப்ரிட்ஜை வச்சு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா சூப்பரான குல்ஃபி நமக்கு ரெடி ஆகிடும். இதிலே எல்லாமே நட்ஸ் எல்லாம் இருக்கனால நான் எதுவும் போடலை. உங்களுக்கு வேணால் மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஈஸியான குல்ஃபி நம்ம வீட்டிலே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, நம்ம வந்து பாதாம் பாலை ரெடி பண்ணியாச்சு, நல்லா ஆறியாச்சு. இப்போ எப்படி பேக் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் ஒரு 5 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து டக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணது, அதனால கிளாஸில் தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த பாதாம் குல்ஃபி அது விற்கிது இல்லையா, அது மோல்டு அதை வாங்கிக்கோங்க. லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு கிளாத் இல்லை, இது பேப்பர். ஓகே, இது மாதிரியே டிரான்ஸ்பரான பேப்பர் எடுத்துக்கோங்க. லப்பர் பேண்ட் போட்டு இந்த இடத்த டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. நான் பேண்ட் எடுத்துக்கிட்டேன் இப்போதைக்கு.
ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். நல்லா டைட்டாக இருக்கணும் இந்த போர்ஷன். ஓகே, உங்களுக்கு வந்து லப்பர் பேண்ட் தான் செட் ஆகும். நான் இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு இல்லையா, கொஞ்சம் தள்ளிப்போமா வீடியோ. இந்த ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் கத்தியை வச்சு லைட்டாக கிழிச்சு விட்டு அப்படியே உள்ளார வச்சுக்கணும். உள்ளார வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதான். நான் ஒரு 5 ஐஸ்கிரீம் குல்ஃபி பண்ணியிருக்கேன். அப்படியே நல்லா சரி நடுப்புற சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து மோல்டு வந்து குல்ஃபிக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் அதே மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் காலையில் தான் இப்போ இட்லியை செஞ்சு வச்சுக்கிறேன் பசங்களுக்கு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடும். இதே மாதிரி மாம்பழத்துலேயும் நம்ம பண்ணலாம். இது வந்து பாதாமில் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன் இப்போ. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லா குல்ஃபியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு, ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டிங்கன்னா காலையிலக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த குச்சி இருக்கு இல்லையா, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, அது வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, மூடி வச்சிடலாம். காலையில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், மூடி வச்சிடறேன்.